உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வர்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 47 நாட்கள். அப்ப இந்த 47 நாட்களில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாண்ட தனுசு ராசிக்கு நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்குறோம். எல்லாரும் அந்த பதிவை பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே அனுப்பிச்சு எங்கிட்ட நீங்கள் விளக்கம் கேட்டுக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் மனமார்ந்த வாழ்த்துகளும். இப்போ தனுசு ராசி செவ்வாய் பயிற்சி. இப்ப தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருப்பது யோகமா அவயோகமா? கண்டிப்பாக 10ல் ஒரு பாவியாதி இருப்பது நல்ல விஷயம். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இந்த 10ஆம் இடத்துல இருப்பது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகம். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப நான் பலன் சொல்ல காத்துட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்க 7.5 சனியும் முடிஞ்சு அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகி கூட அவங்கள ஒரு சில பேர் நல்ல நிம்மதியா இல்லை, நல்ல சந்தோஷமாக இல்லை. 7.5 சனியில என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதை விட ஜாஸ்தியான கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களாப்பட்டது நல்லா டிப்டாப்பா இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு வஞ்சகம் நினைக்க மாட்டாங்க, பேச்சுல பொய் இருக்காது, அவங்ககிட்ட அந்த பிராடுத்தனம் இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பட்ட காலே படும், கெட்ட குடும்பமே கெடும். அது மாற குடும்பமும் கெட்டு தன் வாழ்க்கையில மேல இருந்து படிப்படியா எல்லாத்தையுமே இழந்து இப்ப கௌரவமாக எல்லாத்துக்கும் முன்னாண்டியும் எல்லாமே இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஏதாவது பெயர்ச்சிகள், ஏதாவது கிரகத்துடைய பெயர்ச்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்காதா, ஒரு நல்ல வேலையை கொடுக்காதா, ஒரு நல்ல பிசினஸை கொடுக்காதா? இதைத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கோடி கோடிய பணம் கேட்கல, நிம்மதி, சந்தோஷமான வாழ்க்கை. அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இது உறுதி, இது உண்மை. ஏன்னா அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அது செவ்வாய் பகவான் வீடு தான். அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டை செவ்வாயே பார்க்கிறார். அது தனுசு ராசிக்கு 5ஆம் இடம். அப்ப 5ஆம் இடம் என்பது என்ன? புத்திரர்கள், குழந்தைகள், அது போக அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பீரியட் எல்லாமே கிடைக்கும். பதவி, நல்ல ப்ரமோஷன், நல்ல வேலை, நீங்க செய்யக்கூடிய வேலையும் அந்த வேலையுடைய அருமையும் இப்பதான் தெரியும் உங்க பாஸுக்கும் உங்க சூப்பர்வைசருக்கும்.
அப்போ அந்த மாதிரி நல்ல வேலையும் நல்ல பதவியும், அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது செஞ்சும் நல்ல பேரை வாங்க முடியல, வாங்க முடியாது, உங்களுடைய ராசி குருடைய ஆதிக்கம். அந்த குரு பகவானாப்பட்டது எல்லா இடத்துக்குமே நல்லவங்க அப்படிங்கிற பேர் தான் வாங்குவாங்களோடைய, யாருக்கிட்ட இருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா நடக்காது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, இதுதான் உங்களுக்கு சோறு போடும், உங்களை காப்பாற்றும். உங்களுடைய நம்பிக்கை நாணயம், இதுதான் உங்களை காப்பாற்றும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த 5ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அறிவுக்கும், உங்களுடைய திறமைக்கும், உங்களுடைய முயற்சிக்கும் என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் இப்ப கண்டிப்பா கிடைக்கும். உறுதி நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ர கதியில் இருக்கிறாங்க. அதே சனி பகவான் செவ்வாயை பார்க்கறாங்க. இப்ப சனியும் செவ்வாயும் சப்தம பார்வையில் எங்க பார்த்துக்கிட்டாலுமே கண்டிப்பா அங்கே கலகம், விபரீதம், கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, ஜெயில் பிரச்சனை, கெட்ட பேரு, குடும்ப பிரியருக்கு வாய்ப்பு, இதுதான் நடக்கும். ஆனால் இப்ப அப்படி நடக்காது. காரணம், சனி பகவான் வக்ர கதியிலிருந்து அந்த செவ்வாயை பார்க்கறாங்க. அந்த செவ்வாயும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. கண்டிப்பாக இந்த செவ்வாய் சனி பார்வையால உங்களுக்கு ராஜயோகம். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், நீங்கள் இழந்ததை மீண்டும் திரும்ப அடையலாம். ஒரு இடத்த வித்துட்டீங்க, ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறீங்க, அதற்கு ஈக்குவலான ஒரு இடம் வாங்குவீங்க, இல்லைன்னா அதே இடத்த வாங்குவீங்க. ஒரு நல்ல அனுபவம், நல்ல நீங்க ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் குடியிருந்து உங்களுடைய கஷ்டத்துக்கு, உங்களுடைய கடனுக்கு, உங்களுடைய பிரச்சனைக்கு அதை வித்துட்டீங்க. எந்த அளவுக்கு மனசு வேதனையா இருக்கும், எந்த அளவுக்கு குழப்பமா இருக்கும். அந்த குழப்பம் எல்லாமே தீருவதற்கு ஒரு நல்ல வீடு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சொந்தத்தால பாதிக்கப்பட்டீங்க, உறவுக்காரங்களாலேயே நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான மோசமான விளைவுகளை சந்திச்சீங்க, ஏமாந்து போனீங்க, உங்களை ஏமாத்தினாங்க, எல்லாத்தையும் நீங்க கண்ணில் பார்த்துட்டீங்க. யார் எப்படி, உறவுக்காரங்க எப்படி, பழக்க வழக்கம் எப்படி, மனைவியுடைய உறவு எப்படி, கணவனுடைய உறவு எப்படி, எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டீங்க. இதற்கு மேல உங்களுடைய அனுபவம் தான் உங்களை காப்பாற்றும். யாரு கூட பழகணும், யாரு கூட பழகக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கை. கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல தனுசு ராசியில பிறந்த பெண்கள் தன்னுடைய கணவர் இது மாதிரி ஏமாந்துட்டாரு, இது மாதிரி துரோகத்துக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு அவங்க மனசுல எவ்வளவு வேதனைகள். அது போக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், குடும்ப பாரத்தையே தன்னுடைய தலைமையில் வச்சிருக்கலாம். அப்படி இருந்தும் இன்னைக்கு கஷ்டம், கவலையும் பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சில சிக்கல், சில பிரச்சனை, சில குழப்பங்கள், அது எல்லாமே தீரும். நீங்களும் உங்களுடைய கணவரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே அந்த செவ்வாய் பகவான் தான், அந்த முருகப்பெருமானை தான். நீங்கள் திருச்செந்தூர் போய் கும்பிட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய முருகரை கும்பிட்டாலும் சரி, செவ்வாய்க்கிழமைனால கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.